ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதாவது நியூஸ் பேப்பர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரு கழுகுகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாரு கழுகுன்னா புதுசாக நீங்கள் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறதும் நியூஸ் பேப்பர்லேருந்து தான். சரி, இந்த பாரு கழுகுன்னா என்ன, அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. தமிழகம், கேரளா, கர்நாடகாவில் இந்த பாரு கழுகுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இது ரொம்ப குறைஞ்சி அழியக்கூடிய வனவிலங்கா இதை அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல அழியக்கூடிய நிலையில இருந்து இப்போதைக்கு அதிகரிச்சிருக்கிற உயிரி எது இல்லைன்னா பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரு கழுகு. சரி பாருங்க, இது என்ன பண்ணுது, இதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்திலையும் கிராமப்புறங்களோட சூழல்களை பாதுகாக்கிறதுலையும் இந்த பாரு கழுகு ரொம்பவே உதவியா இருக்குங்க. சரி, என்ன பண்ணுது அப்படி இயற்கை சூழலை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரிம கழிவுகளை சுத்திகரிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதை சுத்திகரித்து சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்கிறதுல இந்த பாருக்கு கழுகுகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கரிம கழிவுகளை மறுசுழற்சி செய்யறதுலையும் இது ஹெல்ப் பண்ணுது. சரி, என்னெல்லாம் டைப்ல இருக்குன்னு பாருங்க. வெண்முதுகு பாரு கழுகு, நீண்ட மூக்கு பாரு கழுகு மற்றும் செம்முக பாரு கழுகு, இது எல்லாமே இருந்தது. கடந்த 30 வருஷமா இதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சு. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் அதிகமா இருக்கு. அதுலயும் முக்கியமா தமிழ்நாடுல முதுமலை சரணாலயத்துல இந்த பாரு கழுகோட எண்ணிக்கை அதிகமா இருந்து இப்போ கடந்த 30 வருஷமா குறைஞ்சி அதை ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அழிந்து வரும் வனவிலங்குகளோட பட்டியல், அதுதான் ரெட் டேட்டா புக்கு. அது மாதிரி அழிந்து வரும் வனவிலங்குகளை இதை சேர்த்திருந்தாங்க. இப்போ அதோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சரி, இதை எப்படிலாம் சேவ் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. இதுக்கு என்ன மருந்து தடை பண்ணுச்சு தமிழக அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பாரு கழுகுகளை பாதுகாப்பதற்காக டைக்ளோஃபெனக் மற்றும் நிம்சுலைடு ஆகிய கால்நடை மருந்துகளை தடை செஞ்சிடுச்சு. அதே மாதிரி வாழ்விடத்தையும் பாதுகாப்பா மாத்திடுச்சு, பாரு கழுகுகளோட வாழ்விடத்தையும். ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரு கழுகுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தமிழக அரசு எந்த மருந்துகளுக்கு தடை விதிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன் பாருங்க, டைக்ளோஃபெனக் மற்றும் நிம்சுலைடு இந்த கால்நடை மருந்துகளை தான் தடை பண்ணுச்சு. சரி, மறுபடியும் இது கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2025 தான் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக பகுதிகளில் இந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதுமலை, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், நெல்லை வன உயிரி சரணாலயம், கேரளாவில் வயநாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பந்திப்பூர். நம்ம ஏற்கனவே சரணாலயம்ன்ற டாப்பிக்கில் படிச்சிருக்கோம், பந்திப்பூர் கர்நாடகான்ட்டு. இந்த இடத்துலலாம் இந்த பாரு கழுகோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. மொத்தம் 106 இடங்கள்ல இதை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 33 இடங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இப்போ தற்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 390 பாரு கழுகுகள் உள்ளதா கணக்கெடுப்பு சொல்லுது. இது 2023-24 கணக்கெடுப்புல 390 பாரு கழுகுகள். சரி, இதுல தமிழகத்துல மட்டும் எவ்வளவு பாரு கழுகுகள் பார்த்தீங்கன்னா 157 பாரு கழுகுகள் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கேட்கலான்னா, இப்போ வனவிலங்கு உயிரி அழிந்து வரும் பட்டியலிருந்து அதிகரிச்சிருக்கிற பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரு கழுகுன்னு கேட்கலாம். இந்த பாரு கழுகு தமிழ்நாடு அப்புறம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அதுலேயும் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குங்க. இப்போ அதிகரிச்சிருக்கிற எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதுமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் இந்த பகுதிகளில் அதிகரிப்பு பாரு கழுகியோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஓகேங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த தகவல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பாய்.